எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மிக மிக நல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்க. எபிரேயர் 11:33 வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவ்வளவுதாங்க. ராஜ்யங்களை ஜெயிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நம்முடைய முன்னோர்களை குறித்து, தேவனுடைய சந்ததிகளை குறித்து இந்த அதிகாரம் முழுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறார்கள். மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போகிறார்கள். உலகமே எதிர்த்து நிற்கிறது. ஆனால் ஜெயித்தார்கள். ஜெயிப்பதற்கு வழியே இல்லாத நிலைதான். அடிமையாக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் ஜெயித்தார்கள். ஒருவருமே இல்லாமல் போன நிலையிலும் அவர்கள் ஜெயித்தார்கள். உயர்த்தி விடுவதற்கு எந்த மனுஷரும் இல்லாத பொழுதும் அவர்கள் ஜெயித்தார்கள். வறுமையில் இருக்கும் பொழுதும் ஜெயித்தார்கள். இந்த வார்த்தைகளை நல்லா கவனித்துக் கொண்டே வாருங்க. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறதுங்க. எபிரேயர் 11:38 வாசிக்கின்ற பொழுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். அங்கதாங்க விஷயம். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு யாராவது உதவியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மனிதனுடைய உயர்வு இந்த உலகத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காதுங்க. ஒருவன் உயர்வதை இன்னொரு மனுஷன் விரும்ப மாட்டான். தனக்கு மேல ஒருவன் எழும்புவதை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். என மனிதனுடைய சாயல் அப்படியாய் மாறி போனது. ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது, உலகமே அவர்களுக்கு துணை நில்லாமல் இருக்கும் பொழுது, உலகத்துல ஜெயிப்பதற்குண்டான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத நிலையில உலகம் எதிர்த்து நிற்கின்ற பொழுது, ஏன்னா உலகத்தில் அவர்கள் நல்ல கவனிகள போராட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. உலகம் எந்த விதத்திலும் அவர்களுக்கு துணையா நிக்கல, சாதகமா இல்ல, பாத்திரமா இல்ல, ஆனாலும் ஜெயித்தார்கள். ஒன்னே ஒண்ணுதாங்க அவங்க கிட்ட இருந்தது, நம்பிக்கை. விசுவாசம் மாத்திரமே அவர்களோடு கூட இருந்ததை பார்க்க முடிகிறது. அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் அழகா எழுதுகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள். உங்கள்ட்ட என்ன வேணும்னாலும் இல்லாம இருக்கலாங்க. பணம் இல்லையா, கவலைப்படாதீங்க. அந்தஸ்து இல்லையா, கவலைப்படாதீங்க. உயர்வான எந்த ஒரு காரியம் உங்கள்ட்ட இல்லையா, கவலைப்படாதீங்க. எங்க அறிவே இல்லையா, கவலைப்படாதீங்க. ஞானம் இல்லையா, கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல, நீங்க ஜீரோவாக இருக்கலாம். ஆனால் உங்களை ஹீரோவாக மாற்றுகிற ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? விசுவாசம். என விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பணம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருந்து விடலாம். சுகம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருந்து விடலாம். வறுமையோடு கூட தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். வியாதியோடு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். தள்ளப்பட்ட நிலையிலும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். தேவன் அதையெல்லாம் ஓகே விரும்புகிறவர் தான். ஆனால் விசுவாசம் மட்டும் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எந்த பிரச்சனை நமக்குள் இருந்தாலும் விசுவாசம் ஒன்று இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. விசுவாசத்துக்குள்ள நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், வியாதி கடந்து போயிடும், தரித்திரம் கடந்து போயிடும். ஏன்னா அப்படித்தான் இவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள். சமாதானம் கரை புரண்டு குடும்பத்துல அப்படி பாய்ந்து வரும்.
நன்மைகள் பெருகும் விசுவாசத்தினாலே. நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ஒரு காரியத்தை செய்யலாம். அது தவறான எண்ணங்க. ஒரு தொழில் பண்ண விரும்புறேன், என்ன பணம் இல்ல, இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது தவறான ஒரு காரியம். பணம் வருவதற்குண்டான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, அதன் வழியாகத்தான் உங்களுக்கு வழிகள் எல்லாம் வாய்க்கும். அது எப்படி பிரதர்? நம்பிக்கை வைத்தா, விசுவாசத்தோடு கூட நான் இருந்தேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவன் மீது வைக்கின்ற விசுவாசம் இருக்கு பாருங்களேன், அது உங்கள் வழிகளில் எல்லாம் நன்மைகளை காண்பித்து பெற்றுக்கொள்வதற்குண்டான கிருபை உங்களுக்கு கொடுக்குங்க. கற்றுக் கொடுக்கும் விசுவாசம் எப்படி நடப்பது என்று சொல்லி, எப்படி வாழ்வது என்று விசுவாசம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வச்சாச்சினாலே அவரை உங்களுக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத நிலையில் உள்ள கைகளில் எப்படி நீங்கள் சம்பாத்தியத்தை கொண்டு வர முடியும்? கர்த்தர் போதித்து நடத்துவார். எப்படி செலவு செய்வது? கர்த்தர் போதித்து நடத்துவார். விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த காரியங்கள் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த காரியங்கள் வாய்க்கும். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஒருவனுக்குள் விசுவாசம் இருந்து வைத்துக் கொள்ளுங்களேன், அவன் எந்திரிச்சு மேல வந்துருவான். எவ்வளவு பெரிய வார்த்தை! ராஜ்யங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். சாதாரண ஒரு காரியம் அல்ல. தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் தாவீதுக்குள் இருந்த ஒரு அருமையான கிஃப்ட் என்ன அப்படின்னா, விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க. சும்மா ஏனோதானவன் ஆராதிக்கல மனுஷன். நமக்கு ஆராதிக்கணும்னா மியூசிக் வேணும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, லைட்ஸ் வேணும். ஆமா, இல்லைன்னா ஆராதிக்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. ஆனா தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, எந்த மனுஷரும் பார்க்க முடியாத இடத்துல நமக்கு 4 பேர் பார்க்கணுமே நம்ம ஆராதிக்கிறத அப்படின்னு நினைக்கிறோம். சர்ச்சில் கூட்டம் குறைஞ்சிட்டுனா ஊழியக்காரங்க டென்ஷன் ஆயிருந்தாங்க. ஆராதனை வரமாட்டுக்கு ஆராதனை. கரண்ட் போயிடுச்சுன்னா ஆராதனை வரமாட்டுக்கு. பிரஷர் ஏறுது பயங்கரமா. ஆனா தாவீதின் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. வனாந்தரம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற மனுஷன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறார். ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணி கர்த்தரை ஆராதிக்கல. தேசத்தை கலக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கல. அந்த தாவீதுக்குள்ள நேச்சரே, அந்த கிஃப்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு நேச்சர் அவருக்குள்ள இருந்தது. எந்த நிலையிலும் விசுவாசத்தை உங்களுடைய நேச்சரா மாத்திருங்க. ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தாலும் விசுவாசம் என்கின்ற ஒரு கிஃப்ட நேச்சரா நீங்க மாத்திருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் அது. எது வேணாலும் இல்லாம போலாங்க, ஆனா விசுவாசம் ஒன்று மட்டும் இருந்து வைத்துக் கொள்ளுங்களேன். இல்லாதவைகளையும் இருக்கிறவளை போல் அழைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை காண முடியும். ஆபிரகாம் அப்படித்தானே பார்த்தார். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல் அவர் அழைக்கிறவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து ஈசாக்கிற்கு தகப்பனாய் மாறினார். ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ரொம்ப முக்கியம் விசுவாசம் தான். என்ன உங்கள் சரீரத்துல செயல் வந்து போனாலும் சரி, உறுப்புகள் அழுகி போனாலும் விசுவாசம் அழுகி போய்விடக்கூடாது. ஏனென்றால் அந்த விசுவாசம் உறுப்புகளை புதிதாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்கள் உறுப்புகளை செயல்படுத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. சாராளின் கற்பம் செத்து போனது.
ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது, விசுவாசத்தினாலே ஜீவனை பெற்றார்கள். நீங்க பயந்து இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான், வழியே இல்லை நினைக்கிறீங்களா? உலகம் உங்களுக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாது. உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது. விசுவாசம் ஒன்று உங்க கூட அற்புதங்களை காணப்படும். தேவனை விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்குங்க. வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு சாட்சிகளும் உண்மையிலே நடந்த காரியங்கள், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அற்புதங்கள். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பொய்யனை ஜெயித்தார்கள், கொலைகாரனை ஜெயித்தார்கள், அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். இந்த வார்த்தை ரொம்ப நீங்கள் கவனமாய் ஆராய்ந்து பாருங்க. மரணம் நேரிடுகிற சூழ்நிலையிலும் கூட பிசாசை ஜெயிச்சிட்டாங்க. அந்த விசுவாசம் நல்ல கவனிங்க, எதனோடு நமக்கு தொடர்பை உண்டாக்குகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையோடு தொடர்பை உண்டாக்குகிறது, கிறிஸ்துவோடு தொடர்பை உண்டாக்குகிறது. அதைத்தான் அந்த வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சோ ஒரு மனிதன் விசுவாசிக்கிறவனுக்குள்ள காணப்படுகிற தேவனுடைய மகிமை என்ன அப்படின்னா, ஒன்றாவது அவன் கர்த்தருடைய ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்தினார், இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என் தரித்திரங்களை சுமந்து தீர்த்தார் என் ஆண்டவர் இயேசு, அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், என் பாவங்களை எல்லாம் தமிழ் ரத்தத்தை சிந்தி கழுவினை மீட்டுக் கொண்டார் என்கிற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு மீட்பு. வசனம் ரொம்ப அழகை சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால். அப்ப யாரு மேல நம்பிக்கை வைத்தான்? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய். இரண்டாவது காரியம், வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், வாக்கு தத்தங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், தேவ சத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசினுடைய தந்திரம், நீங்கள் பயத்திலேயே இருக்க வேண்டும், விழித்து விடக்கூடாது, ஞானத்தை பெற்றுவிடக்கூடாது, சிந்திச்சு எந்திரிச்சிடக்கூடாது. பயம் 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 பயம், நம்பிக்கை இழக்க வைக்கிற அந்த பயத்தோடு இருக்கத்தான் அவன் விரும்புவான். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையின்படி நீங்கள் பயப்படாமல் தேவன் மீது நம்பிக்கை வையுங்க. டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அப்படியே பார்த்து பார்த்து அழுது கொண்டு இருக்காதீங்க. டாக்டர்ஸே சொல்லுவாங்க, எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான், ஆனா எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. டாக்டர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் இருக்கிறாரு, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், இனி அவர் தாங்க. அதே மாதிரி தாங்க, யார் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களுக்கு கையில் இருக்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லாம இருக்கலாம். அந்த ரிப்போர்ட் அப்படியே மறுதலித்தவர்களாய் இப்ப தேவன் மீது விசுவாசம் வையுங்க. வேலையே கிடைக்காது, ப்ரமோஷனே கிடைக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் சொத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு, அப்படி யோசிக்காதீங்க, பேசாதீங்க. கர்த்தருடைய சாட்சியின் வசனம் இருக்கு பாருங்களேன், இந்த வசனத்தை விசுவாசிங்க. நம்முடைய சுவாசமாய் விசுவாசம் மாறணுங்க, நம்முடைய சுவாசமா மாறணும் விசுவாசம்.
ஏன்னா தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்ச காரியம். இந்த உலகத்துல எல்லாத்தை காட்டிலும் விசுவாசம் மாத்திரமே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அப்ப தேவனுக்கு பிரியமாயிருக்கிற விசுவாசத்துல நம்ம பிரியம் வைக்கின்ற பொழுது காரியங்கள் வாய்க்கும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து 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 உங்களை ஒப்பிட்டு நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்கிறாதீங்க. உலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நமக்குரிய செய்தி அல்ல. நமக்குரிய செய்தி அனைத்தும் பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை மட்டும் கேளுங்க, அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க கர்த்தருடைய வார்த்தையை. அதன் மீது தாகம் உள்ளவர்களாய், அந்த வார்த்தையின் மீது வாஞ்சையாய் கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்க 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 உங்களுக்குள் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் நிச்சயமாய் 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 உண்டு. தேவன் அல்லவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீர்கள், கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். கண்களை மூடுவோமா? பிதாவே, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறையா. போராட்டத்தின் மத்தியில, உலகத்தை நம்பி ஏமாந்த நிலையில உங்க கையில வந்திருக்கிறாங்க. இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை அனல் மூட்டுங்கப்பா. எங்களுக்கு நீங்க கொடுத்த கிருபை, அந்த விசுவாசம், அதை நாங்கள் இன்னும் இன்னுமாய் பயன்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தாவே உடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மேலும் உடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ராஜ்யங்களை ஜெயித்தாகிவிட்டது. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் இன்னும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். God bless you. God bless you.